இன்னைக்கு 26ஆம் தேதி. ஆம். ஆம். 32வது வருஷம். ஆம். ம்ஹும். வணக்கம் வாணி. மிக்க மிக்க நன்றி வாணி கூறியபடி. மும்மத சிந்தனை நேரம். தியானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். நம்முடைய தொகுப்பாளினி சோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், பாமக வணக்கம். தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமகர்களுக்கும் இந்த இயங்கினின்ற காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நன்றியும் என்று தியானதேசம். இன்று பொது காலத்தின் 25ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 9013. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னுடைய சாவை 2ஆம் முறை அறிக்கையிடுவதை வாசிக்கின்றோம். இயேசு பல வல்ல செயல்கள் செய்தார். பேய்களை ஊட்டினார், நோய்களை குணமாக்கினார். இவற்றையெல்லாம் பார்த்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அந்த வேளைத்தான் இயேசு தன்னுடைய சாவை 2ஆம் முறை அறிக்கையிடுகின்றார். பல்வேறு வகை செயல்கள் புரிந்த இயேசு இதற்காக கையில் ஒப்பிக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சீடர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது. நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற செயல்கள் சில நேரங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். நேர்மையானவர்கள் தண்டிக்கப்படுவதும், அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதும், தீயவர்கள் எல்லா வசதியையும் பெற்று வாழ்வதை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் கூட அசைக்கப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் அன்ன மரியாவை போன்று அவற்றை உள்ளத்தில் சிந்திப்போம். இறை வழிபாடு நடக்க மனதை திறந்து வைப்போம். இயேசுக்கு இறுதியாக நேரிட்ட போதுதான் என்று தெரியும் வரையில் அவரின் பாடுகளை பற்றி தம் சீடருக்கு முன் அறிவிக்கின்றார். ஆனால் சீடர் அதற்கான விளக்கம் கேட்க தயங்குகிறார்கள். இது தேவ ரகசியமாக உள்ளது. இயேசுவின் உலகின் மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இறுதியாக அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இவ்வாறு நிகழும்போது இயேசுவின் சீடர்கள் தலைமறைவானார்கள். ஏனென்றால் இயேசு சொன்ன வார்த்தைகளை மனதில் கொள்ளாமல் மறந்து விட்டனர். இயேசுவை பின்பற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதும் துன்பம் நேரிடலாம். எனவே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். இல்லையெனில் இயேசுவின் பேரில் துன்புறுத்தப்படும் போது கிறிஸ்துவ விசுவாசத்தை உறுதித்தள்ள வாய்ப்புண்டு. எனவே கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு மிதி கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து நாங்கள் செயற்படுவோமாக. பேரருள் ஜோதியே இறைவனே வருக, காரிருள் நீக்கிய மக்கள் நிறைக, இறைகுலம் போற்றிடும் இறைவனே வருக, இன்னருள் கேட்கின்றேன் இறங்கியே வருக, மாமறை தலைவனே மன்னவ வருக, பணிந்து நான் கேட்கின்றேன் மகிழ்ச்சியை தருக, அருள் மனம் கலந்திடும் ஆண்டவர் வருக, மனம் பெற எம்முடன் இணைக, மெய்மையே முழுமையே முதல்வனி வருக, நோயுற்றோர் சுகம் பெற வருக, பேரருள் ஜோதியே இறைவனே வருக, காரிருள் நீக்கிய மக்கள் நிறைக. நன்றி, வணக்கம். சோமலர் கல்விராஜன். நன்றி, வணக்கம் ஞானதேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணையச் செய்த எங்கள் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமோகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 71 இறைவசனம் 9. முதிர் வயதில் என்னை தள்ளி விடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய நாளில் நாம் இந்த வாசகத்தை இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் எப்போதாவது முதிர் வயதில் அடைந்து நாம் எப்படி சிரமப்படுவோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருப்போம் எல்லாரும். எங்களுடைய முதிர் வயது எப்படி இருக்கும்? நாம் வயதாகிவிட்டால் எங்களை யார் பார்ப்பது? எங்களை யாருக்கு தாங்குவது என்றெல்லாம் நாங்கள் பலதரப்பட்ட கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நாம் ஒரு இங்கு ஐரோப்பாவில் வாழும்போது நாம் பிள்ளைகளுடன் வாழ்வதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு மிக மிக குறைவாக இருக்கின்றது. எப்பவுமே நாங்கள் ஒரு வீட்டில் தனியத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது எங்கள் மனதில் எத்தனையோ கேள்விகள் எழுகின்றது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் இறைவன் தான். இறைவன் எங்களை தாங்குவார். நாம் இள வயதுகளில் கடவுளை நாடுவதில்லை. கடவுளை மிக மிக குறைவாகத்தான் நாடுகின்றோம். இள வயதில் நமக்கு கிடைத்தவற்றை நாம் பயன்படுத்துவதில்லை. எங்களுக்கு கடவுளை வணங்க, கடவுளிடம் செல்வதற்கு, ஆலயங்களுக்கு செல்வதற்கெல்லாம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. பெரிதுமாக இளையோர் இன்று அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கடவுளை நம்புவதில்லை. ஒரு சமயத்தின் மேல் பற்று இல்லாதவர்களாக தங்களால் எல்லாம் முடியும் என்ற ஒரு தைரியத்துடன் வாழ்கின்றார்கள். அவர்கள் இளம் முதுமையை பற்றி யோசிப்பதில்லை. ஏசாயா நூலில் ஏசாயா 46வது அதிகாரத்தில் நாங்கள் 3வது வசனத்தை பார்க்கின்றோம். யாக்கோப்பு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருள் எஞ்சி இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதிரத்தில் இருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவில் இருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நடை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நாம் கடவுள் நம்மளை உருவாக்கிய காலத்திலிருந்து, கருவில் இருந்தே கடவுள் எங்களை தெரிந்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர்தான் எங்களை கருவில் உருவாக்கியவராக இருக்கின்றார். ஆகவே முதிய வயதில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று அந்த கேள்விக்கு நாம் இள வயதிலேயே இறைவனை தேட வேண்டும். இள வயதிலேயே ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இள வயதிலேயே நாம் கடவுளை பற்றி பிடித்தவர்களாக வாழ வேண்டும். கடவுள் எங்களுக்கு என்ன செய்கின்றார் என்று நாங்கள் நினைக்க கூடாது. கடவுள் எப்பவுமே எங்களுக்காக எங்கள் கூடவே இருந்து வருகின்றார். ஆகவே நாம் கடவுளை நம்ப வேண்டும். முதிய வயதில் எதுவாக இருந்தாலும் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நாம் அந்த கவலையை அவரிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் வாழ்பவராக இருக்க வேண்டும். வயது முதிர்ந்த பிறகு கூடி நாம் கடவுளை தேட வேண்டும். கடவுளிடம் பேச வேண்டும். கடவுளிடம் கதைக்க வேண்டும். கடவுள் நிச்சயமாக எங்கள் மன்றாட்டுக்களை கேட்பார். ஆகவே முதிய வயதிலும் கூட நாம் இறைவனை தேடுவோம். முதிய வயதில் மட்டுமல்ல, இள வயதிலும் நாங்கள் இறைவனை தேடுவோம் என்று கூறி இந்த நாளை, இந்த வெள்ளி பொழுதை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி. நன்றி அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணிய, வணக்கம் 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 வணக்கம். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது சிந்தனையை தருகிறேன். இயேசு சீடர்களுக்கு இறையாட்சியை பற்றி பறைசாற்றவும் நோயுற்றோருக்கு உதவி செய்யவும் அனுப்பியிருந்தார். நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கே இருந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் தூசி படிந்துள்ளதை பார்த்து அதை உதறிவிடுங்கள். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஏனெனில் நீங்கள் நோயுற்றவரை தேடி போகும் பொழுது அவர்களோடு அன்பாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யவும். இதுதான் இயேசு சீடர்களுக்கு சொன்னார். எனவே நாம் நம்மால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கும் உதவி செய்வோமாக.
என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் தானே இயேசுவின் வழி செல்ல, என் தானே இயேசுவின் வழி செல்ல, என் உயிரே இயேசுவின் பதம் சேரு, இயேசுவின் பதம் சேரு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இப்படி எங்கள் அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தோமல கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் உற்சாகம் தானே? நானும் உற்சாகம். மிக்க நன்றி சகோதரி. அப்படின்னு சகோதரி நன்றி சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் சுரணங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய ஆசீர்வாதங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களையும் சர்வ வல்லருடைய நாமத்தில் வாழ்த்தி கொண்டு சகோதரி கண்டது ஈச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்னைக்கு சிந்தனை நச்சின் இலக்கம் சகோதரி 613 சொல்லிக்கொண்டு பலம போல பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த வேத பைபிளில் இருந்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 18 28 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவரே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவருக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர்மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவருடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தார். ஒட்டகங்கள் குடித்து தீர்த்தபின் அந்த மனிதன் அரை சேக்கல் இடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் இடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் இராத்தங்க இடம் உண்டா என்றார். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி என்னிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, இராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். தொடர்ச்சி சகோதரி நாட்டுக்கு சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார்,
நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவார், இயேசு அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார், நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுதில் சுகம் தந்து உன்னை தேற்றுவார். ஆமென். நொடி பொழுதில் சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவார், இயேசு அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார், கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். உடனிருந்தே நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். இயேசு உடனிருந்தே நடத்திடுவார், ஒருபோதும் உன்னை கைவிடார், ஒருபோதும் உன்னை கைவிடார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவார், இயேசு இன்று அதிசயம் செய்திடுவார். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாள் கிருபைக்காக இயேசப்பா மீண்டும் ஒரு கூடி நன்றியை சொல்லிக்கொண்டு, தகப்பனே கொடிய வியாதிகளோடு வேதனைப்படுற மக்களை காண்கிறீர் ராஜா. தகப்பனே ஒரு விஷயம் மனம் இறங்கி ராஜா, வைத்தியருக்கெல்லாம் பரம வைத்திய தகப்பன்றீங்க ராஜா. நீங்கள் ஒரு விசேஷம் அளிக்கிற வார்த்தை சுகப்படுத்துங்க ராஜா. மற்றும் திருமண வந்ததுக்கு காத்திருக்கவர்களுக்கு சில வரங்களை கொடுத்து இயேசப்பா நினைத்து வைத்து ஆசீர்வாதிங்க ராஜா. அவருடைய கண்ணீர் அவமானங்களை துடைங்க இயேசப்பா. அதில் ஏற்ற வரங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிச்சு பணியெடுத்துங்க ராஜா. அதுக்கான நன்றி உண்டாப்பனே. மற்றும் குழந்தை செல்வங்களை காத்திருக்கவர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வாதிங்க ராஜா. மற்றும் மகாப்பேட்டுக்கு காத்திருக்கவர்களுக்கு சுவப்பிரசவங்களை கட்டளை ஜபிக்கிறேன் ராஜ். அப்படி அதுக்கு நன்றி உண்டாப்பனே. சர்வ வல்லமுள்ள தேவகுமாரான எல்லாம் ஆகன் ராஜா. ஒரு விசை எல்லோரையும் ஆசீர்வாதிங்க, வழியெடுத்துங்க, பார்த்துக் கொள்ளுங்க. மற்றும் எல்லா குடும்பங்களோட தேவையில சந்திங்க ராஜா, ஆசீர்வாதிங்க தாப்பனே. அதுக்கான நன்றி தாப்பனே. மற்றும் ராஜா வெளியேற பெற்ற ரட்சிப்பை ஒவ்வொரு அனுப்பி ஆசீர்வாதிங்க ராஜா. இப்பொழுது 2வது வருகையில் தாப்பனே எல்லாரையும் மறு உருவப்படுத்தி பரலோகம் கூட்டி முடிச்சு ஜபிக்கிறேன் ராஜா. தாப்பனே ஒரு ஆத்மா கூட பாதாளத்துக்கு நரகத்துக்கு போகப்படாத ராஜா. எல்லாரையும் ஒரு விஷயம் மன்னித்து, பாவங்கள் ஏதாவது செய்தால் மன்னித்து இந்த ஒரே மறுரூபப்படுத்தி நீங்கள் பரலோகம் கூட்டி கவனிச்சு இருக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பரலோகம் கூட்டின்னு போறமைக்கான் கொடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து கூட வேண்டிய எல்லோரையும் ஆசிர்வதிங்க, தேவையில்லை சந்திங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதுக்கான நன்றி தாப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவணன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து அவர்களை பாதுகாப்பு அடுத்தவர்கள் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் இயேசப்பாவுக்கு மீண்டும் முறை கோடான கோடை அஞ்சலி சொல்லிக்கொண்டு தகப்பனே பாவத்தின் அதிபர் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் அவர்கள் நீங்கள் கூடவே இருந்து அவளை ஆசீர்வதி எடுத்தவர் சொல்லி இயேசு தேவனை எடுத்துக்கொண்டு சொல்லி விடாவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன்வேலு பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மேவிஸ் பிலிப்ஸ் உங்கள் சிந்தனையை தாருங்கள். கேட்கவில்லை மேவிஸ்.
இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வணக்கம். ராஜன் அவர்களே. இப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்று ஆண்டவர் என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை என்கின்றது திருப்பாடு. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 9 திருவசனங்கள் 43 45 முடிய. இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மானுட மகன் மக்களின் கையில் ஒப்படைக்கப்பட இருக்கின்றார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அவர்கள் அஞ்சினார்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக இயேசுவை தாவீதின் மகனாக, வீரமுள்ள அரசனாக, இழந்த இஸ்ராயேலின் அரசாட்சியை மீட்டுத் தரும் பேரரசராக கற்பனை செய்த பல மக்களுள் இயேசுவின் சீடர்களும் அடங்குவார்கள். எனவேதான் இயேசு செய்த இறையரசின் வல்லமை மிக்க அருங்குறிகளில் அவர்கள் மாபெரும் சக்தியை கண்டனர். இந்த சக்தியை கொண்டு இயேசுவை எல்லா பகைவர்களையும் வீழ்த்த முடியுமென்று நம்பிய சீடர்கள் அவரின் அரசில் முக்கிய இடங்களை தமக்கு சொந்தமாக்க முனைந்தனர். இத்தகைய வேளையில் இயேசு முன்னறிவிக்கும் அவரது மரணம் பற்றிய செய்தியும் அதன் பொருளும் அவர்களுக்கு விளங்கவில்லை என்பது இன்று தெளிவாகின்றது. இயேசு துன்பத்தின் வழியாக இன்பத்தை எட்டி பிடித்தார். அவரை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் துன்பங்களை ஏற்றுத்தான் வாழ வேண்டும் என்று இன்று வாசித்த நற்செய்தி நமக்கு புலப்படுத்துகின்றது. சிலுவைகளான சவாலை சந்தித்து வாழ்பவரே உண்மையான இயேசுவின் சீடர்கள். துன்பங்கள் அல்லது சவால்கள் எங்கிருந்து வந்தாலும், எந்த உருவத்தில் வந்தாலும் அது இறைவனால் அனுமதிக்கப்படுகின்றது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனின்றி அணுவும் அசையாது என்பதை நமது வாழ்வின் முக்கியமான தத்துவமாக்க வேண்டும். இயேசு துன்பங்களைக் கண்டு துவண்டு போகவில்லை. மாறாக தனது துன்பங்கள் மக்களுக்கு மீட்பு அளிக்கும் என்ற உணர்வோடும் துணிவோடும் அவற்றை ஏற்றுக்கொண்டார். இதே உணர்வு நமக்கும் வேண்டும். இயேசுவின் துன்பங்கள் மக்களுக்கு வாழ்வளித்தது போல நாமும் நமது துன்பங்களால் மற்றவருக்கு வாழ்வளிக்க முடியும் என்று நம்புவோம். பொதுவாக துன்பங்கள் வரும்போது இறைவனை பழிப்பவர்கள் அல்லது அவரிடம் முறையிடுபவர்களே அதிகமாக இருக்கின்றோம். ஒவ்வொரு துன்பத்திற்குள்ளும் ஒரு இறைத்திட்டம் இருக்கின்றது, அந்த துன்பத்திற்கு பின் ஒரு இன்பம் காத்திருக்கின்றது என்று எண்ண மறந்து விடுகின்றோம். எத்தகைய எதுகையும் மோனையும் இயற்கையாக உள்ளவை. அதுபோலவே துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. இன்பத்தின் ஏணி துன்பம் என்பதை மனதில் கொள்வோம். நம் வாழ்வில் வரும் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனத்திடம் வேண்டுமென்று இயேசுவிடம் கேட்போம் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டும் போது இந்த வேண்டுதல் இறைவனின் காதுகளில் நிச்சயம் கேட்கும். அவர் எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் என்று வெள்ளிப்படுதினரே இந்த பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற இந்த பன்மிசை பாடல்கள் இறைவனின் மனதை தொட்டு எல்லோருடைய வேண்டுதல்களையும் அவர் கேட்டு எங்களுடைய துன்பங்களை ஆற்றி எங்களுக்கு நிறைவான மன ஆறுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு மன ஆறுதலை தவிப்பவர்களுக்கும், தனிமையில் வாடுபவர்களுக்கும், துன்பத்தில் உழல்பவர்களுக்கும், வைத்தியசாலைகளில் வீடுகளில் நோயினால் வாதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும், பலமற்ற உள்ளம் கொண்டவர்களுக்கு திடமான மனதை கொடுத்து பலம் கொடுத்து அவர்களை தேற்றி காக்க வேண்டும் என்னும் வேண்டிக் கொண்டு இந்த பாமுகத்திற்கும் இறைவன் நிறைவான ஆசிரை வழங்க வேண்டும். இந்த சரஸ்வதி பூசை நாட்களிலே அந்த அன்னையரின் அந்த 30 தேவியரின் அருள் ஆசிகள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்னும் வாழ்த்தி வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தாமலர் அவர்களே, வாணிமோகன் அவர்களையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த ஜானடேசன் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன் வீலப்புள்ளி அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாணி தொடருங்கள். செல்வி நித்யானந்தனையும் வரவேற்றபடி பொது சிந்தனை தருகின்றார் தவமலரக்கா. உங்கள் சகல கலாவல்லி மாலையை தாங்கும். தருகிறேன். அளிக்கும் செழுந்தமிழ் தள்ளமுதான் துன்னருட்கடலில் குளிக்கும் படிக்கென்று கூடுங்கொலூளம் கொண்டு தெள்ளி தளிக்கும் பணுவப்புலவோர் கவிமலை சிந்த கண்டு களிக்கும் கலாபமயிலே சகலகலாவல்லியே. நன்றி வணக்கம் வாணி. சூப்பர் சூப்பர் சூப்பர். காலையில் மிக அழகோடு வந்திருந்தது, மிக சிறப்பு. வாழ்த்துக்களக்கா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். செல்வி அதனை பொது சிந்தனை தாங்கோ. என்னத்தை தர பொது சிந்தனை என்ன இன்னைக்கு சரியான குளிர் வாங்கிட்டு வாங்க எங்களுக்கு. குளிருக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயும் குளிர துவங்கிட்டு இன்னும் ஹீட்டர் ஒன்றும் போட இல்லை. ஏன் போட வேண்டுமே அவர்கள் இல்லையா? நாங்கள் அது போடுவாங்க, இதை மாதம் முடிய போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் சின்ன ஹீட்டர் ஒன்று வச்சு போடுங்க, குளிருக்குள்ளே இருக்காம. ஓ, நான் நல்ல வடிவாக இல்லாமல் சூடாக தான் இருக்கிறேன். வடிவா நீங்கள் சூடாக இருந்தா சரி. உங்களை சூடாக்கி இருந்தா சரி, சூடாகிடாதீங்க. நான் சூடாக தான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் சூடாக தான் இருக்குது. சரி, நன்றி, நல்லது. இங்கேயும் குளிர் தான். வணக்கம் மணி. வணக்கம் மகோ. எனக்கு இந்த சரியான களைப்பா இருக்கிறது. வாய் என்னாச்சு? காலையில் வாணி இப்பதான் சத்தம் கொடுத்துட்டு வந்தேன். அப்ப நேற்று இதுலேருந்து நேற்று கொஞ்சம் அந்த குத்தினதை கொஞ்சம் புடையா குத்தி பிறகு திருப்பி குத்தினதாகும். சரியா ஒரே பக்கமே மாறி மாறி இதுல இப்ப அடிக்கடி குத்தி எடுக்கிறதால அது கொஞ்சம் பயங்கர இப்படி தூக்கவே சரியான 3 போத்தில் தான் எடுத்தார்கள். ஆனால் 30 போத்தில் எடுத்த மாதிரி அடிக்கடி கொடுக்குறீங்க. மாதத்துல எத்தனை தான் கொடுக்குறீங்க? இல்ல என்னன்னு தெரியல வாணி, அடிக்கடி இப்ப கொடுக்க வேண்டி கிடக்குது. கொண்டே கொடுத்து செக் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் சொன்ன உடம்பு சரியில்லை என்றார்கள். அடிக்கடி எடுத்தாலும் இப்ப விடியா இப்பதான் நேற்று இரவுல இருந்து இதாவது ஒரு துண்டு பாஞ்சு சாப்பிட்டேன், அதோட ஒன்றும் இல்லை. பிறகு இப்ப குடுத்துட்டு வந்து இப்பதான் ஒரு கொடுத்து திரும்பி தண்ணி மாக்கரைச்சு குடிப்போம். பாலை போட்டு நல்லா ஒரு டீயை போட்டு குடிங்க. பாலை போட்டு சரியான அந்த பிள்ளையார் எடுத்த குத்திட்டாரு தெரியா? குத்தினா வராது வாணி. நரம்புல அந்த தெரியாம குத்துறது, ஆழங்கள் தெரியாம குத்துவாங்க. அது வந்து ரத்தம் வராட்டி திரும்ப குத்துறதுதான். வராது. செல்வி சொல்லுவாங்க, ரத்தம் குத்தும் போது இலகுன மனதோட நாங்க இருக்கக்கூடாது. இலகுன மனதோட இருந்தா தான் ரத்தம் இலகுவா. அப்ப இப்ப சொல்லாம சொல்றீங்க செல்வியக்கா, நீங்க இருகிற மனதோட இருந்திருக்கிறீங்க. காலங்காத்தால ஆரோட இருகிற மனதோட இருந்தீங்க. ஊசியை குத்தி விட்டுறாதீங்க நீங்க. இல்ல சொல்லுவார்கள், அந்த ரத்தம் கொடுக்குற நேரத்துல மனசை நாங்க சும்மா மென்மையா வச்சிருக்கணும். அப்பதான் அந்த ரத்தம் இல்ல அவர்களே சொல்லுவார்கள் தானே, கொஞ்சம் கையில இதானுங்க கூடாது, நான் கொடுக்க கிளம்பலாச்சி எடுபடியே வைப்பேன். அது நோவு தாண்டு வைப்பேன். பழக்கமா போயிட்டு இப்ப வருஷக்கணக்கா குத்திக்கிட்டு இருக்கிறோம். 3 மாசத்துக்கு ஒருக்கா ரத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்களும். பழக்கமா எனக்கு டக்குன்னு வந்துடும். எங்க வீட்டுக்காரருக்கு விட வராது, 2 கொடுக்குறோம் குத்துவாங்க. இந்த கிழமை மாறி மாறி ஒரே இதா இருக்குது. அப்போ நீ நாளைக்கு கண்ணுக்கு காட்ட போகணுமா நீ 11 மணிக்கு. பிறகு செவ்வாய்க்கிழமை திரும்பி டாக்டர் டெலிபோன் அடிச்சு இருக்குது வர சொல்லி. அப்புறம் 1ஆம் தேதி ஒரு டெர்மின் டாக்டர் இருக்கு. இல்ல ஆனா இது சந்தன குச்சி இந்த புகை சுத்துது, அதான் இது ஒன்னிக்கிறேன். என்ன இது அடிக்கடி ரத்தமும் அப்படி எடுக்கிறதா எனக்கு தெரியல. வாணி போறதுக்கு அறிகுறியோ தெரியும்.
நல்ல இல்லை கதைக்கும் நாங்கள் நல்ல வந்து நல்ல 3 மாதத்துக்கு ஒருக்கா ரத்தம் கொடுத்துட்டு அந்த ரத்த ரிசல்ட்டோடு தான் நாங்கள் டாக்டர்கிட்ட போனால் அவங்க எங்களுக்கு தேவையான மருந்துகள் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த இதில் சொல்லி பார்த்து அதுக்குரிய மாதிரியான மருந்துகள் டியாபெட்டிக் இருக்கும்போது அதுக்கு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்லாம் அதில் காட்டும் தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு மருந்துகளை மாற்றி மாற்றி தருவாங்க. இல்லை அதுக்கு அடிக்கடி ரத்தம் எடுக்கிறன்றது தான் இப்போ அது. ரத்தம் எடுக்கிறதாண்டா அது என்னது சரியில்லை தானே. 3 மாதத்துக்கு இல்லை ஒருக்கா செல்வியக்கா இப்போ தானே ரத்தம் கொடுக்க போறேன்ட்டு திரும்ப. எனக்கு ஆனால் நீங்கள் எனக்கு கேளுங்க அது அப்படி நேற்று டாக்டர் வெனிட்டா ஸ்டீஃபன் 3 மாதத்துக்கு ஒருக்கா வாணி எனக்கு இப்படியே படுத்து நிற்கிறோம் உள்ளாக்கு. உள்ள அதான் டயர்டு கொஞ்சம் தண்ணியாக இல்ல அது என்னண்டா வாணி ஒரு இப்ப ஒருக்கா ரத்தம் எடுக்க அவைய தேவை கொலஸ்ட்ரால் சுகர் அப்படித்தான் பாத்துக்கணும். இப்ப இந்த இன்னொன்று பார்க்க தேவையண்டேக்கா அதை திருப்பி எடுக்கத்தானே வேணும். அது டாக்டர்கிட்ட போனா அவங்க உடனே எல்லா வருத்தத்துக்கும் ஏற்ற மாதிரியே எல்லாத்தையும் அதில் எழுதி விடுவாங்களே. இதுக்கு எடுத்தா அவங்க அதான் 2-3 போத்தல் எடுக்கிறது எல்லாம் வாங்க. சரி அதை விடுவோம். அதெல்லாம் நோமலா போட்டும். வாணி பாருங்க ராஜினியாக்கா கதைக்கிறார் சொல்லுங்க. இல்லை வணக்கம் சொல்ல என்ன ரத்தம் வந்து இப்போ முதல் முறை எடுக்க அவர்கள் அந்த காலமாக சாப்பிடாம நீங்கள் போய் ஒன்றும் குடிக்காமல் போயிருக்க முழு இதுவும் அதிலே பார்ப்பார்கள். என்ன பார்த்து அதுக்கு பிறகுதான் இப்போ இந்த உங்களை இவ்வளோ காலத்துக்கு ஒருக்கா வர சொல்லி அப்படின்னு சொல்லுவார்கள். அதை உபதற்கு நீங்கள் உபதத்தை வருத்தங்களையும் பொறுத்தது என்ன அவர்கள் சொல்றது எடுக்கிறது. மற்றது அங்கே ஏற்றுற நர்ஸ் மேட்லேயும் இருக்கு. சில பேர் குத்தின உடனே எடுத்துடுவினா சில பேர் அதை வச்சான். சில பேருக்கு சொல்றவே இளம் பிள்ளை குழந்தை பிள்ளைகளுக்கும் வயோதிப ஆக்களுக்கும் தானே அந்த நரம்பு பிடிக்கிறது கஷ்டம். மற்றவர்களுக்கு பெய்யாதான். எனக்கு வந்து சின்னல்ல விளையாடிக்க அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை நுள்ளிட்டான். கை மடிக்கிற நடுவில் வந்து நுள்ளி போட்டான். அது வந்து எனக்கு தெரியல. நான் அழுது போட்டு விட்டுட்டேன். அது பார்த்தா சிதல் பிடிச்சி இப்போ அந்த டாக்டர்டாவே காசு கட்டி மருந்து எல்லாம் கட்டி விட்டவை. அந்த நரம்பு இங்கே வந்தாலுமேங்க 25 வருஷமா இந்த இடக்கையில் அந்த நரம்புலாம் ரத்தம் எடுக்கலாம். எனக்கு எடுப்பினண்டாக்கண்டு ஏன்னா அந்த நரம்பு தள்ளி கொண்டு போயிடுவேன். நான் சொன்னேன் இது இப்படி எடுத்து எனக்கு இந்த நரம்பு செத்து போச்சு போல இருக்காது. இந்த கையில் எடுக்காதமே நீ மற்ற கையில் எடுக்கொண்டு வில கையில் நரம்பு தெரியாடி. நான் இப்போ அந்த கையை தான் கொடுக்கணும். என்ன தொடர்ந்து உலகாரம் வந்த பெரிய ஊசியை ஏற்று அதை அப்படியே தண்டு போயிடும். என்ன ரத்தோட்டம்லாம் போயிடும் சில நேரம் இல்லை. எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்தவங்க இப்போ நான் விளக்கையே கொடுத்துருவோம். அது தேடி பிடிச்சிருந்தாலும் ஏற்றி எடுத்துருவேன் ரத்தம் நரம்பு. எனக்கும் இதே பிரச்சனை தான். எனக்கும் அந்த கையில அந்த கை விரல்களுக்கு தலைதான் எடுக்க முடியுமே தவிர வேற எங்கேயும் எனக்கு ரத்தம் எடுக்க முடியாது. இதுவரை காலம் இந்த விரலுக்கு கிட்ட வர அந்த நரம்பு இருக்கு அந்த மேல் நரம்பு. அதுலதான் எனக்கு எங்கேயுமே எனக்கு வராது. எங்கேயுமே எனக்கு ரத்தம் வராது. அதுல மட்டும்தான் வரும். நரம்புலதான் எடுக்கிறாரு. அதுக்கு அவ போனோன்னு நர்ஸ் சொல்லுவாள் நீ கையை காட்டணுவா அந்த இடக்கையத்தான் காட்டணுவா. நான் சொல்லுவேன் இல்லை இஞ்சவா எனக்கு இது எல்லாமே இருக்குது இந்த பக்கமே இடம்னு விட்டுருப்பது. என்ன வைக்க தெரியுது அதுல நரம்பு தெரிகிறபடியா சுகமா எடுத்துடலாம். ரத்த பிரச்சனை சில பேருக்கு அது கஷ்டம்தான். அது சில பேருக்கு எடுக்கலாம். சில பேருக்கு வெயின் சில பேர் தசை உள்ள ஆக்களுக்கு வெயின் எடுக்கிற சரியான கஷ்டமா இருக்கு. அதுதான் மசாஜ் பண்ணி இப்படி தான் சொல்லுவேன். அப்படி என்றால் இனி அவள் குத்துறவள் மூட பொருத்தம் இருக்குத்தானே. அது வீட்டில் உள்ள பிரச்சனையை கொண்டு இங்கே ஒரே குத்தும். சில நேரம் சந்தோஷமா இருக்கக்குள்ள எங்களை சந்தோஷப்படுத்தி செய்யும். வெயின் எடுக்க தெரியாம டாக்டர்ஸே சில நேரம் வெயின் எடுக்க தெரியாம இருப்பினமா. சில நியூஸஸ் எடுத்துருவாங்க டக்குன்னு எடுக்குங்க வடிவா பிள்ளைகளையும் எடுக்க விடுறதில்ல. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா குத்தி எல்லாம் பழுதாக்குறாங்க. ஆனா நர்சஸ் எல்லாம் கட்டாயம் வடிவா எடுப்பினோம். எங்கட வீட்டுக்காரன் நேர சொல்லி போடுவார் அந்த சின்ன பிள்ளைய நீ எடுக்க வேணாம் பிள்ளை மற்ற நர்ஸை கூப்பிட கூடாது. நான் என்னோட வைக்குமா பிள்ளை வைக்கிறேன். இப்ப சொல்றேன் நான் போறேன் அவளோட ஒன்றும் பறையாம இருக்கிறேன். நான் நெஞ்ச வாங்க நான் போனா கலோ மோகன் தாங்களா எல்லாம் சொல்லுங்க நீங்கள் என்ன போல அதுகளை பேசலாம். அவள் பயத்துல இருந்துட்டு இருக்கும். சிரிச்சு போட்டு மற்றவளை கூப்பிட்டு விடுவாங்க. சரி என்னென்றால் வாணி எனக்கு நேற்று தினம் உங்களோட வானொலியில் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது அடிக்கடி ஒரு தொலைபேசி வந்து கொண்டே இருந்தது. பின்ன சரியண்டு போட்டு இலங்கையிலிருந்து பின்ன எடுத்தேன். எடுத்தான் எங்களோட கணவர்கிட்ட அங்கி அந்த சுயினம் இருக்கிற அவதான் எடுத்திருந்தா இந்த மாமி
நேற்று திரும்பி மீண்டும் அண்டைக்கு குளப்படி மாதிரி திருப்பி வாசல்ல வந்து நின்று வீட்டை குடிக்கொண்டே விடாடி விடாடி அதான் அந்த அரைகிறதுலயே நிமிர்றா இல்லை. இப்ப அந்த மேல இருக்கிற திராங்க கேட்டு திராங்க கலட்டி உள்ளு வெளியில போகலாது உள்ளுக்கு நின்று கலட்டு கலட்டு வீட்டாண்டு தண்டை வீட்டை விடட்டாமா? என்ன விளங்கல? தண்டை வீட்டை கொண்டு விடட்டாமோ? ஓ எங்கட வீட்டை கொண்டே விட சொல்லி அவடியா பக்கத்துல இந்தியாக்கள் பக்கத்துல இருக்கிறபடியா அங்கதான் இப்ப விட்டு இருக்கணும். சரியா? அப்ப அங்க இருந்து கொண்டு பின்ன அவ சொன்னா வண்டி சொன்னா இவரோட கதைக்கு ஒண்ணு தம்பி இல்லையோண்டா நான் இல்ல வேலையை போயிட்டார் 1:30க்கு தான் வருவாருன்னு சொன்னேன். வந்துட்டு அந்த நேரம் தான் சரி நான் ஒருக்கா ட்ரை பண்ணி பாக்குறேன்னு போட்டு குடும்ப அவாட்டி என்று போட்டு பின்ன நான் என்ன கைய காட்டினாவாம் வேண்டாம் போட்டு பின்ன சரி என்னோட அவ இல்ல செல்வி கதைக்க போதாமண்டோன்னு பின்ன நான் கேட்டேன் என்னம்மா வேணும்னு கேட்டேன். சொன்ன உடனே பிள்ளை செல்வியோ கதைக்கிறீங்களா? ஓ மாட்டேன். என்ன வேணும்னு கேட்டேன். என்னம்மா வேணும்னு கேட்டேன். நீதான் வேணுமா? நீதான் வேணும் பிள்ளை வான்னு சொன்ன. நான் சொன்னேன் நான் வரையலாது. இப்ப உங்களுக்கு என்ன இப்ப வீட்டை போய் என்ன செய்ய போறீங்க? அங்கேயாவது உங்களுக்கு சொன்னாதானே 10 தரம் உத்தரம் இல்லையம்மா அங்க கஷ்டம். அதால நீங்கள் அங்க போய் ஒன்னும் செய்ய மாட்டீங்களா? இந்தியாக்களும் படிவாத்தானே பார்க்கிறீங்க பெண்ண இல்லையா? சும்மா எல்லாம் கொஞ்சம் மறந்து போறா. சரியோ? இல்ல அவ வீட்டை விட்டு போச்சொல்லி சொன்னதாம். அதால நான் இந்த வீட்டை போகணும். சொன்னதாண்டா இவ்வளவுதான் சொல்லி இருப்பினோமா சகோதரிய இவ்வளவுதான் சொல்லி இருப்பினம் சொல்லி இருப்பினோம். அப்ப நான் இப்பதானே நீங்க சொல்றீங்க அவதான் சொன்னது என்று சொல்றீங்க. ஏன் நம்ம அம்மா தாண்டு அதெல்லாத்தையும் விட்டு அவ சொன்னா பரவாயில்ல அது அவன் இது இல்ல நீங்கள் பேசாமல் இருங்கோ அப்படின்னு சொன்ன. இல்ல போறாண்டா அப்ப சரியான போது நான் இந்த வீட்டுல இருக்கா தெருவோம் நடிச்சேன். அவர் அங்க எடுத்தார். அப்ப அண்டியோருக்கு அவசரமா எடுக்கட்டான் டைம் கிடைத்து அவருக்கு எடுங்கோண்டா பின்ன அவர் எடுத்திருக்கிறார். எடுத்த உடனே தம்பி நான் ஒண்ணும் கதைக்கல இவ்வளவு டெலிபோன் கதை மாறிட்டு பின்ன அவர் இல்ல டெலி இப்ப எங்க வெளிக்கிட்டு இருக்குதுங்க போவான்ட்டு ஒரு இடம் போயில்லைன்னா இந்த இல்லாம இது படுத்திருக்கிறேன் வெளியில இருக்கிறா படுத்திருக்குதுங்க. பின்ன இவர் சொன்னாராம் என்னன்றால் வீட்டை அவன் அண்டின்ற மழு பேர் தரிசினி அவர் கருகப்பிள்ளை ஆயிரத்துக்கு எங்களை விட்டா பூரா அடிக்கணும். சரியோ? அப்ப கருகப்பிள்ளை ஆய போயிருக்கிற காலமையா சும்மா அந்த கருகப்பிள்ளை மரத்துக்கு பக்கத்துல பாம்பு போய்கொண்டு போனதுன்னு சொல்லி தரிசினி சொன்னப்பா. அங்க இப்ப நீங்க போனீங்களா அங்க கஷ்டம் இல்லோ அப்படியே இருந்து. அப்ப பாம்பு போட்டு தோண்டுகள்டா நான் டெலிபோன் வச்சு பாம்புட்ட கேட்டுட்டு போட்டு உங்களுக்கு திரும்பி சொல்றேன்னு சொன்னேன். அப்புறம் திரும்பியும் கேட்டாவாம். அப்ப பாம்பு இருந்துண்டா என்ன செய்யற? அப்ப நான் வீட்டை போகணும் இல்லோண்டு பாம்பு இருக்குது. பாம்பு போயில அதோட அந்த பிள்ளையாரு பக்கத்திலேயும் பாம்பு வந்ததாம் சும்மா சொல்ல. இல்ல நான் நான் போயில வீட்டுல நான் போயில நான் தினான இருக்கிறேன். அப்ப பாம்பு இருந்துதாண்டா நான் என்னண்டு கூறுறது பாம்பு இருக்கிற அந்த அங்க நான் போக மாட்டேன்னா ரெண்டு சொல்லி போட்டது அந்த பாட்டுக்கே போய் உள்ளுக்கு ஒரு தடக்குன்னு சொல்லவும் இல்லையா பேசாம படுத்ததுதான். இல்லை என்னென்றால் தங்கங்கட வீட்டுல தாங்க இருக்கணும்ன்ற ஒரு ஆசை தானே. அதுதான் நானும் அதைத்தான் நான் சிந்திச்சேன். அதைத்தான் நான் சிந்திச்சேன் என்னென்றால் வயது போட்டுது எல்லாம் தச்சமயம் ஒன்று நடந்தாலும் எந்த வீட்டை நடக்கட்டும். அப்படி இல்ல ஒரு உணர்வு எந்த வீட்டவே நான் இருக்க வேணும் எந்த வீட்டு தண்ணியை குடிக்க வேணும் அப்படி ஒரு உணர்வு தான் அந்த நேரம் இருக்கும் அவர்கள். பின்ன சொன்னார் எனக்கு சொன்னாராம் அத எல்லா பிறப்புகளையும் கூட்டி நம்ம அந்த பிறப்புகள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் கோல் மட்டும் கோளுக்குள்ள ஒரு கட்டில் வெளியிலே ஒரு கட்டில் இருக்கு அதண்டா பாத்ரூம் அதுகளுக்கு அந்த கட்டில தானே படுக்கணும். அந்த வேணும் ஏன் நான் எங்கட வீட்டுக்குள்ள போய் வீட்டுல படுத்திருந்தானு அவ அந்த ரூம்ல இருந்தது அதெல்லாம் கலட்டி விட்டுட்டு வந்தேனா. அப்ப நான் சொன்னேன் எல்லாம் கலட்டி போட்டேனம்மா. கலட்டி ஆகுது. அப்ப கலட்டினா இப்ப பிரச்சனை இல்லை இப்ப நீ வா என்ன
பின்ன நான் கணவருக்கு சொன்னேன், என்னத்தான் நீ வான்னு சொல்லி ஒரு நாளும் அப்படி என்னோட கதைக்குது இல்ல பிள்ளை அப்படின்னு தான் கதைப்போம். சரி நீ வா பிள்ளை, நீ வா நீ வா நீ வான்ட்டு நான் என்ன, நான் வரமாட்டேன், நான் இப்போதைக்கு வரமாட்டேன், எனக்கு வரையில அது அப்படி என்று சொல்லி சொன்னேன். சரி அப்ப நான் இங்க இருக்கிறேன் என்று சொல்லி போட்டு இருக்கிறா. அவருக்கு 12 மாசம் வந்து 87 வயசு, 38ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்ப அதாவது அந்த சின்னனா அந்த ஆளும் வந்து சின்னனாவும் போயிட்டா, அதோட என்னன்னா அதைத்தான் அந்த வயதுகள் வேற வேற சின்ன பிள்ளைத்தனம் கூடாம போறது ஒரு பக்கம். அப்ப அந்த அல்சைமர் மாதிரியும் வந்துட்டு உடனே வந்துடும். அது இல்லாம கிடக்குது இல்ல அப்படி என்று சொல்லி 2 நாளைக்கு ஒருக்கா இருக்கிறா பேசாம. பிறகு வெளியில வந்து நின்று கொண்டு இதே பல்லவி வருது. யாராவது பார்க்கணும்ன்றது தெரியல. அதான் சரியா இருக்கிறது பாவமாகவும் இருக்கட்டும். நன்றி 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 நன்றி, வணக்கம். அனாக்கா அது சொல்ல முற்பட்டீர்கள் விளங்கல. நீங்க பேசும்போது தண்ட அம்மா நான் என்னண்டா எங்கட அம்மா எங்கட அம்மா கடைசி அந்த 2 மாதமும் சிட்டியான கரைச்ச கொடுத்தவ என்னண்டா வீட்டை விட்டு வலிக்கிட்டு ஓட வச்சவங்க. அங்கே போறா அங்க போறேன் இங்க போறேன்னு போக துவங்கிட்டு. அப்ப அது ஒரு பெரிய ஒரு கவலையாவும் டிஸ்டர்பாவும் கோபமும் வந்த காலங்கள் இருக்குது. அவைகளுக்கு அந்த அந்த நேரம் அது கடைசி நேரமாக இருந்ததுன்றது சேர்ந்துதான் எங்களுக்கு தெரியும். என்ன செய்த வேண்டா ஒரு நாள் இருந்த நகை எல்லாத்தையும் கமக்கட்டுக்க தூக்கி வச்சுக்கொண்டு போயிட்டா இருப்பினும் எல்லாரும் ஞாபகத்துக்கு வருமாமா நீங்க அந்த நேரங்கள்ல அதுலயும் கூடுதலா அந்த வயது போனாலும் அந்த நகையில கூட ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு. வாணி மன்னிப்புடன் ஒரு நிமிஷம் இப்படியே நீங்கள் இந்த ஞாபகப்படுத்து சொல்ல, நேற்று வெங்கடா வீட்டுல இப்ப கடந்த வாரம் ஒருவர் என்னிடம் புதிப்பல்லு சுவிஸுக்கு போன இடத்துல வாங்குறது கேட்டதாம். வாங்கியிலேருந்து அந்த கதை சொன்னா போல இந்த வீட்டுல இருக்க கணவன் சொன்ன, எங்கட வீட்டிலையும் ஒரு புலிப்பல்லு இருந்தது, தெரியல எங்கேருந்து தெரியலையண்டு எங்களுடைய அம்மாவுக்கு தண்டா கேட்டு பார்ப்பேன் சும்மாண்டு போட்டு இந்த அளவு இதுக்குள்ள நேற்று கேட்டு இருக்கிறாரு. சரியோ அம்மா வீட்டுல இருந்து ஒரு புலிப்பல்லு இருந்து அதை எங்கேயம்மாண்டு அது அந்த ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல தானே அதுவும் புலியின் நிகாமும் இருக்குது, நீ வடிவா பார்க்க இல்லையாக்கும். அதான் சொல்றதான் தன்னை குடிக்கொண்டு விட்டா தடவை எடுத்து தந்துருப்பேங்க. ஆனா இருக்கு அப்படியாண்டா? இருக்குது இருக்குது எங்களை விட இருக்குது. அவர் சொல்ற இடத்துல இருக்கா? நம்மளங்க இல்ல அவர் சொல்ற இடத்துல இருக்காமா? இது எங்களை கணவர் போய் பார்த்தா தானே தெரியும். எங்களை கணவர் அந்த இடத்துலதான் முந்தி கண்டு இருக்கிறார். எங்களை விட்ட அது கனகாலத்தான். அப்ப அந்த இடத்துல அவ சொல்றான்னு சொன்னா அங்க இருக்குது. இருக்குது அப்படி இருக்குது அந்த இடத்துல இருக்குது. அதுக்குதான் அவர் சொன்ன என்னன்னா, நீ அந்த இடத்த நீ வடிவா பார்க்க இல்லை. ஆனா அதுக்கு பக்கத்துல கடற்குதிரையும் கொண்டு வச்சிருந்தேன்னா அது நான் கண்டேன். நான் கடற்குதிரை தட்டில கிடந்தது, சாமியர தட்டில அது அப்படியே கிடந்தது. அப்ப எனக்கு தெரியாது புதுப்பள்ளி இருந்தது. அப்ப நான் எங்களை மகனுக்கு ஒரு பென்ஷனுக்கு வேணும்னு ஏதோ கதை சொன்னா போல இதை கேட்டு இருக்கிறேன் தாயிட்டு. ஆமா அந்த புலிப்பல்லு கிடந்தது இங்கே என்ற தனம் இப்படி சொல்லிட்டு இந்த புலிப்பல்லோட பக்கத்துல நிகமும் இருந்தாதானே நீ வடிவா தடவி பார்க்க இல்லை போடாக்கி வடிவா பேர் அப்படி இல்லையா தன்னை குடி கொண்டு போய் அங்க விடாட்டான் தான் தேடி எடுத்து தாங்காவா. அப்ப அந்த அந்த இதுகள் எல்லாம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அனாக்கா சொல்லுங்க, நாங்கள் பண்ணி செய்யறதுக்கு போ. இல்ல அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த கடைசி காலத்துல அவைய தங்கட வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எங்க அம்மா கொழும்புல இருந்து போனோம். ஆனா அந்த கடைசி 2 மாதமும் வலிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவன் வலிக்கிட்டு எப்படியோ ஒரு கண்ணை சுத்தி விட்டுட்டேங்கட அக்கா போய் நின்றவ டக்குன்னு வெளியில போயிடுவா. வெளியில போய் கூட்டி கொண்டு வர்றது, நான் அங்க போறேன் நான் இங்க போறேன்னு சொல்லுவா. ஆனா அம்மா சரியா தன்னை ஆயத்தப்படுத்தினது கூட, அந்த தான் போறேன்னு ஆயத்தப்படுத்தினது கூட. நகையில கொடுக்குறாக்களுக்கு கொடுத்து எங்களோட கதைச்சு தனக்கு எப்படி கடைசி நேரம் செய்யணுமெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி ஆயத்தப்படுத்தவன். அப்பதான் நான் யோசிச்சேன், ஒரு ஆக்களுக்கு அப்படி சாக போறோம்ன்றது தெரியுமாக்கும்.
அதெல்லாம் உளவாய்த்தம் எப்படி பூச வைக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி தந்த கல்லறை இருக்கணும் என்று கூடி எனக்கு சொன்னவ. எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும். அவ கடைசி அவ ஒரு வேதனையா இருந்து முதல் நான் சரியா கோவப்பட்டிருந்தேன். அம்மா இப்படி வலிக்கிட்டு போறான்னு டெலிபோன் வந்தாலே எனக்கு தலையால போகும். என்ன செய்யறது, இங்கேயும் விட்டுட்டு போறா அங்கேயும் போயிடலாம். இப்ப நினைச்சு பார்த்தா அது ஒரு பெரிய வேதனையாத்தான் இருக்கு. அது கஷ்டம். அது எல்லாருக்கும் வர்ற கடைசி நேரத்துல அந்த இது வரும், அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வரும். அப்படியே அது செய்யணும் இது செய்யணும், தான் அப்படி போகணும் கொள்ளணும், அந்த இது இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அது இருக்கிறது கூடுதலா பழைய ஞாபகங்கள் வருமாம். என்ன பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும். மறதி தானே. இப்ப இறந்து கேட்கலையும் படுத்து நாங்க கடைசி நேரத்துல எங்களை இதுகள் கேட்கல, அந்த நினைவுகள் எல்லாம் வரும். என்ன இப்போ ஒருவர் அவருக்கு தெரிஞ்ச ஒருவர் தான், பெரிய வயது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞாபகம் மறதின்றதா என்னென்னு தெரியும், உண்மையிலே சொல்ல தெரியல, இருப்பார் அப்படி பேசாமல் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அவர வேலை, கணவர வேலையோடு போவார் காரில் போயிட்டு, அதில் நின்றுட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுற பழக்கம் இருக்குது தானே. அப்போ இவர் கொஞ்ச காலம் அந்த ஒரு அக்காவுக்கு பண்ண இல்லையா, இப்போ கொஞ்ச காலமாக பண்ணுவாராம். என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல மாமா போய் அவர் கடையில் இறங்கி அவர் காருக்குள்ளே இருந்து கதைச்சா அந்த ஞாபகம் இப்போவும் திரும்ப அவர் அதுக்குள்ளேருந்து தான் கதைப்பாரான். அக்கா என்ன செய்கிறீங்கன்ட்டு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் இருக்கக்குள்ளே இல்லை, அந்த இடத்துக்கு போனால் அவருக்கு அவரோட ஞாபகம் வருதான். அப்போ அதில் ஃபோன் பண்ணி தாங்கன்ட்டு சொல்லி சும்மா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறது தான், கூட கதைக்க மாட்டேன். ஆனால் பிறகு சொல்லுவாராம், அந்த நகை எடுத்து வச்ச நீயா, இதை எடுத்து வச்ச நீயான்லாம் கேட்பாரான். அப்போ அதெல்லாம் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு அவருக்கு. எங்கட அப்பாட அம்மா இந்த கடைசி காலத்துல இப்படித்தான் இந்த இருந்தாப்பட சொல்லுவா, நான் நாரந்தனை போகணுன்னு ஒரு நாள் இந்த பஸ்ஸில் போய் அங்கே இறங்கிட்டேன். என்ன காசும் இல்லை அவளை கையில், என்னாண்டு ஏற்றினாங்களோ வைக்கினாங்களோன்னு தெரியாது. பிறகு கூட்டியாந்து விட்டா பிறகு இருப்பா அதில் நான் இந்த அண்ணன் என்ன செய்த இன்னும் நம்ப மாட்டேங்க கட்டி குடி வச்சிருந்தது. என்ன என்னடா அவள் வீட்டை விட்டு போறான்னு போட்டு எல்லாம் செய்துட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பிராந்தியில் நிறுத்தி விட்டு ஆளை காணையில. அவள் இப்படியே நடந்து 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 ஜாழ்ப்பாணத்துக்கும் பாருங்க எங்களோட ஊருக்கும் மருதனாமடம் அவ்வளோ தூரம் என்னண்டு போனான்னு தெரியா. பஸ்ஸில் இறவங்க நான் அவ்வளோ தூரம் நடந்தா வழியா நாங்கள் 4-5 நாளாக போலீஸுக்கு எல்லாம் மறைவிட்டு தேடினா ஆளை காணையில. ஆனால் இருக்கேக்க போகிற வாராக்கள் அந்த பிச்சைக்காரர்கள்லாம் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுப்பா. அவன் அந்த ரோட்டு பக்கம் போயிருந்தா யாரும் கண்டிருப்பினா வயல் பக்கம் திரும்பிட்டா அவர் தடிக்கோட. அப்போ அந்த வயலுக்கு போன ஒரு சின்ன பொடியன்னு சொன்னதை நான் நேற்று கண்டனாக வேண்டும் பார்த்தா அவன் அந்த வயலுக்கு பக்கம் போன ஒடியா ஒடுதரும் இல்லை, வெயில் ஒன்றும் இல்லாமல் சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் இறந்தா அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அறிவிச்சாங்க. ஒவ்வொரு சொன்னேன் சாப்பாடை கொடுத்து கடைசி நேரத்தில் இப்படி கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் போனோம். ஒன்னபடியா தெரியல. பத்மினி அவர்களுக்கு வணக்கம், காலை வணக்கம். காலை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வாங்கோ. அப்ப வாணி இன்றைக்கு இன்றைக்கு நான் வாசித்த திருப்பாடல் முதியவர்கள் பற்றியது. இன்றைக்கு முதியவர்கள் பற்றியே கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆமாம், நன்றி நன்றி நன்றி. வாணிமோகன் அம்மா அந்த கடைசியா போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் வாணிமோகன் நான் அந்த பார்க்க வர பிள்ளை வரையில ஏதாவது அவாக்க எதுவும் சிக்கல் என்றால் நான் தான் போய் நிக்கிறது அம்மாவோட. அவ ஒரு நாள் நிக்க எனக்கு சங்கிலிய கழட்டி எந்த கையில கழுத்துல போட்டு விட்டுட்டா தண்ட சங்கிலிய. அப்ப நான் தங்கச்சி வேலையால வர சொன்னேன், இப்படி அம்மா சங்கிலியை கட்டி போட்டுட்டா பரவாயில்ல அவ போட்டு ஓடிட்டு காட்டும். இன்னொரு ஒரு பச்சை மணி மேலே பூ ஸ்லோர்ல இருந்து வந்து அது இருக்குது, நான் அதை கொடுக்குறேன்னு சொன்னான். கனகால் ஒரு கொரோனாவுக்குள்ளதான் இப்ப இருந்து அவ இதண்டவா. என்னன்னு தெரியாது. அப்ப அவ சொன்னா பரவாயில்ல அவ போட்டு விட்ட வாய் வச்சிருக்குங்க. தன்னுட்டு அந்த முந்தி ஸ்லோன்ல இருந்து போயிருக்க ஒரு பச்சை மணி இடக்கட வைக்கிற அந்த அது இருக்குது, நான் கொடுக்குறேன். சரி, நன்றி நன்றி. நமக்கு வர என்னது மும்மதா சிந்தனை நேரம் போது சிந்தனை நேரம் அனைப்போடு தமிழக்கா. நன்றி.